Good morning, students. Today we are going to learn about the section 3 prose journey by train. Already in the last two classes we saw about the section 1 and section 2. Today we are going to discuss about the section 3. வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நம்ம படிக்க போகிற பாடத்தின் தலைப்பு ஜர்னி பை ட்ரெயின் அப்படிங்கிற ப்ரோஸில் செக்ஷன் 3 பகுதி 3 நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கடந்த 2 கிளாஸ்லையுமே நம்ம செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 பற்றி பார்த்துருந்தோம். டுடே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து செக்ஷன் 3. இந்த லாஸ்ட் கிளாஸ் த ட்ராவலர்ஸ் ஃப்ளேயர்ஸ் ஃபாக் அண்ட் ஹிஸ் ஃப்ரெஞ்ச் அட்டண்டன்ட் பசப்பட்டோ அண்ட் சர் ஃப்ரான்சிஸ் குரோமத்தி இவங்க 3 பேரை பற்றி நம்ம பார்த்தோம். அவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ட்ராவல் இன் இந்தியா பை த மோட் ஆஃப் ரயில்வே. லாஸ்ட்டில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 மைல்ஸ்க்கு அவங்களுக்கு ரயில்வே லைன் இல்லை. ஸோ அவங்க ஹேமட் ஆஃப் கோல்பியில் இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அங்கேருந்து அவங்களுக்கு கல்கத்தா ரீச் பண்ணணும். ஆனால் எப்படி போகணும் அப்படிங்கிறது தெரியலை. வேறு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த கண்டக்டர் சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ நம்ம மிஸ்டர் ஃபாக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐ ஹாவ் கெயின்ட் 2 days. நான் 2 நாட்கள் ஏற்கனவே சேமித்து வச்சுருக்கேன். அதனால் நம்ம எப்படியும் டைமுக்கு என்ன பண்ணிடலாம், ரீச் பண்ணிடலாம். அங்கேருந்து நம்ம ஹாங்காங் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. வாங்க இன்னைக்கு செக்ஷன் 3 பார்க்கலாம். மிஸ்டர் ஃபாக் அண்ட் சர் ஃப்ரான்சிஸ் குரோமர்டி after searching the village from end to end came back without having found anything. மிஸ்டர் ஃபாகும் ஃப்ரான்சிஸ் குரோமர்டியும் சர்ச்சிங் த வில்லேஜ், அந்த கிராமத்தை தேடுறாங்க. ஃப்ரம் எண்ட் டு எண்டு, இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இதாக தேடுறாங்க. கேம் பேக் வித்தவுட் ஹேவிங் ஃபவுண்ட் எனி திங். ஆனால் அவங்களுக்கு பயணம் செய்வதற்கு எதுவுமே கிடைக்கல. ஐ ஷால் கோ ஆன் ஃபுட் செட் ஃப்ளேயர்ஸ் ஃபாக். ஐ ஷால் கோ ஆன் ஃபுட். வேறு வழியே இல்லை, நம்ம என்ன பண்ணிட வேண்டியதான், நடந்தே போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஃபாக் என்ன பண்ணுறாரு, சர் ஃப்ரான்சிஸ்ட சொல்கிறார். பசப்பட்டோ who had now rejoined his master made an unhappy face as he thought of his magnificent Indian shoes. Happily he too had been looking about him, and after a moment's hesitation said, Monsieur, I think I have found a means of conveyance. இப்போ யார் வராங்கன்னா பசப்பட்டு வர்றாரு. அவர் யார் அப்படின்னா த ஃப்ரெஞ்ச் அட்டண்டன்ட். அவர் வந்து இப்போ இவங்க கூட ஜாயின் பண்ணுறாரு. மேட் அண்ட் அன்ஹாப்பி ஃபேஸ். அவர் வந்து முகம் எப்படி இருக்குது அப்படின்னா அன்ஹாப்பி, ஒரு சோகமாக இருக்குது. ஆஸ் ஹி தாட் ஆஃப் ஹிஸ் மேக்னிஃபிசன்ட் இண்டியன் ஷூஸ். அவர் இந்தியன் ஷூஸை பற்றி நினச்சி கவலைப்படுகிறார். ஹாப்பிலி ஹி had been looking about him, and after a moment's hesitation, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மூமெண்ட் எடுத்து ஹெசிடேஷன்ஸ், அன்வில்லிங்லி, விருப்பம் இல்லாமல், மான்சர் ஐ திங்க் ஐ ஹாவ் ஃபவுண்ட் எ மீன்ஸ் ஆஃப் கன்வேயன்ஸ். நான் ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்கேன். கன்வேயன்ஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன், பயணம் செய்வதற்கு ஒரு வழி. கன்வேயன்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன், கண்டுபிடிச்சிருக்கேன். வாட் அன் எலிஃபண்ட், an elephant that belongs to an Indian who lives but 100 steps from here. என்னது அப்படின்னோடனே an elephant, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதை கண்டுபிடிச்சிருக்கேன்னா ஒரு எலிஃபண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த எலிஃபண்ட் ஒரு இந்தியனோடது. அந்த இந்தியன் இங்கேருந்து ஒரு 100 ஸ்டெப் தள்ளி என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். கியோனி, திஸ் வாஸ் த நேம் ஆஃப் த அனிமல், could doubtless travel rapidly for a long time, and in the absence of any other means of transport, Mr. Fogg resolved to hire him. The name of the animal is Kioni. And the name of the animal, the elephant or the name வந்து Kioni, could doubtless travel rapidly. அப்படிங்கிறது ஸ்பீட் அல்லது குயிக், for a long time, and in the absence of any other means of transport. வேறு வழியே இல்லை, நமக்கு பயணம் பண்ணுவதற்கு வேறு எந்த ஒரு வழியுமே இல்லை. இருக்க ஒரே வழி இந்த எலிஃபண்ட் தான். மிஸ்டர் ஃபாக் ரிசால்வ் டு
ஹையர்கி மிஸ்டர் ஃபாக் இப்போ என்ன பண்ணுறாரு, அதை எப்படியாவது நம்ம ஹையர் பண்ணணும். ஹையர் அப்படிங்கிறது வாடகைக்கு நம்ம அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. When therefore Mr. Fogg proposed this to the elephant's owner, he refused point blank. Mr. Fogg persisted, offering the excessive sum of £10 an hour for the loan of the animal to Allahabad. Refused. £20 refused also. £40 still refused. மிஸ்டர் ஃபாக் வந்து அவங்க எலிஃபண்ட் ஓனர்கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணுறாரு. ஹீ ரெஃப்யூஸ்ட் பாயிண்ட் பிளாக். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி மறுக்கிறார். பாயிண்ட் பிளாக் அப்படிங்கிறது பிளண்ட்லி ஏன் என்னென்னு கேட்காம அவர் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறார், மறுக்கிறார். ரெஃப்யூஸ் அப்படிங்கிறது மறுத்தல். மிஸ்டர் ஃபாக் பெர்சிஸ்டட். மிஸ்டர் ஃபாகுக்கு வந்து என்ன பண்ணுது, ஒன்றுமே புரியலை. ஆஃபரிங் த எக்ஸசிவ் சம் ஆஃப் £10. ஆனால் இவர் ஒன்றும் புரியலை, ஏன் இவர் இது பண்ணுறாருன்னு புரியலை. ஆனால் இவர் மறுபடியும் பார்கெயின் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா இவர் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணணும். அதனால் ஆஃபரிங் த எக்ஸசிவ் சம் ஆஃப் £10 அண்ட் ஆஃப் ஃபார் த லோன். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் கண்டினியூ அவர் இந்த எலிஃபண்ட்டோட ஓனர்கிட்ட பேசுகிறாரு. நான் அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு மணி நேரத்துக்கு £10 நான் வந்து உங்களுக்கு தரேன், இங்கேருந்து எங்களை அலகாபாத்தில் போய் விடுங்க அப்படிங்காரு. மறுபடியும் ரெஃப்யூஸ்டு. மறுபடியும் அந்த ஓனர் மறுத்தல் தெரிவிக்கார். £20 £20 கேட்காரு. இப்போவும் அந்த ஓனர் ரெஃப்யூஸ்டு. £40 £40 ஒரு மணி நேரத்துக்கு நான் தரேன் அப்படிங்காரு. இப்போவும் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. Phileas Fogg, without getting in the least flurried, then proposed to purchase the animal outright, and at first offered £1,000 for him. The owner, perhaps thinking he was going to make a great bargain, still refused. Phileas Fogg, without getting in the least flurried. அவருக்கு ரொம்ப ஒரியாது, என்னடா இந்த ஓனர் வந்து நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலும் நமக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாரு. தென் ப்ரொப்போஸ் டு பர்ச்சேஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த எலிஃபண்ட்டை வாங்குறதுக்காக அவர் முயற்சி செய்கிறார். ஏன்னா அவர் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி ஆகணும். த அனிமல் அவுட் ரைட் அண்ட் அட் ஃபஸ்ட் ஆஃபர்ட் £1,000 ஃபார் ஹிம். ஃபஸ்ட் எவ்வளோ கொடுக்குங்காரு, நான் உனக்கு £1000 தரேன், நீ எனக்கு இந்த எலிஃபண்ட்டை தான். த ஓனர் பெர்ஹாப்ஸ் திங்கிங். ஆனால் அந்த ஓனரோட சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்னா, ஹி வாஸ் கோயிங் டு மேக் எ கிரேட் பார்கென். இவங்க கண்டிப்பாக இந்த எலிஃபண்ட்டு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம இன்னும் என்ன பண்ணலாம், விலையை கூட்டி பேரம் பேசலாம். பார்கெயின் அப்படிங்கிறது பேரம் பேசுதல். அண்ட் ஸ்டில் ரெஃப்யூஸ்டு. அதனால் இன்னும் அவர் 1000க்கு என்ன பண்ணுறாரு, மறுக்கின்றார். அவர் அக்செப்ட் பண்ணலை. மிஸ்டர் ஃபாக் ஆஃபர்ட் ஃபர்ஸ்ட் 1200, then 1500, then 1800. At last, £2,000. Passepartout was fairly white with suspense. At £2,000 the man yielded. மிஸ்டர் ஃபாக் வந்து வேறு வழியில் எலிஃபண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால பேரம் பேசுகிறார். ஃபஸ்ட்டு 1200க்கு பேசுகிறாரு, 1200. அதுக்கப்புறம் 1500, 1500க்கு பேசுகிறார். அப்போவும் அவர் அக்செப்ட் ஆகலை. அதுக்கப்புறம் 1800, 1800 அப்பவும் அக்செப்ட் பண்ணல. லாஸ்ட் £2,000, £2000 நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு பேசுகிறாங்க. பசப்பட் வாஸ் ஃபேர்லி ஒயிட் வித் சஸ்பென்ஸ். இவருக்கு ஒரே சஸ்பென்ஸ், என்னடா ஒரு எலிஃபண்ட்டுக்கு £2000 கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ். அட் £2,000 த மேன் ஈல்டட். £2000 நான் தர்றேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஓனர் வந்து என்ன பண்ணுறாரு, ஈல்டட் அப்படிங்கிறது அக்செப்ட், அது ஏற்றுக்கொள்கிறார். இது வந்து நமக்கு ரெஃப்யூஸ்டுக்கு ஆப்போசிட் வேர்டு. ரெஃப்யூஸ்ட் அப்படிங்கிறது மறுத்தல், ஈல்டட் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளுதல் ஆர் அக்செப்டட். குட் ஹெவன்ஸ், வாட் எ ப்ரைஸ் ஃபார் அன் எலிஃபண்ட் கிரைட் பசப்பட்டோ. அடக்கட்டவுளே, ஒரு யானைக்கு இவ்வளவு விலையா, இவ்வளோ விலை கொடுத்து நம்ம ஒரு யானையை வாங்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி பசப்பட்டோ கத்துகிறான். A young man with an intelligent face offered his services as a guide, which Mr. Fogg accepted.
promising so generous a reward as to greatly increased his zeal. The elephant was led out and equipped. ஒரு இளம் மனிதன் அவருடைய ஃபேஸ் எப்படி இருக்குன்னா இன்டெலிஜென்ட் ஃபேஸ் அண்ட் ஆஃபர்ட் ஹிஸ் சர்வீசஸ் ஆஸ் எ கைடு. நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கைடுனா வழிகாட்டியாக நான் வருகிறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறேன். விச் மிஸ்டர் ஃபாக் அக்செப்டட், அதை வந்து நம்ம ஃபாகி ஏற்றுக்கொள்கிறார். ப்ராமிசிங் ஸோ ஜெனரஸ் எ ரிவார்ட் ஆஸ் டு கிரேட்லி இன்க்ரீஸ்ட் ஹிஸ் ஜீல். கண்டிப்பாக நான் உனக்கு மறக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு பரிசு நான் என்ன பண்ணுவேன், தருவேன் அப்படிங்கிற. த எலிஃபண்ட் வாஸ் லெட் அவுட் அண்ட் எக்யூப்டு. அந்த எலிஃபண்ட்டை எடுத்து எக்யூப்டு ரெடி பண்ணுகிறார்கள். The man who was a skilled elephant driver covered the elephant's back with a sort of saddle cloth and attached to each of its sides some uncomfortable howdahs. Phileas Fogg paid the elephant owner with some banknotes which he extracted from the famous carpet bag, an action that made poor Passepartout lose his breath. The man who was a skilled elephant driver, அந்த ஒரு யங் மேன் வந்தெல்லாம் கைடாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆல்ரெடி எலிஃபண்ட் டிரைவர், அந்த யானையை வந்து அழைத்து செல்வதில் ஒரு திறமை வாய்ந்தவர். ஸ்கில் அப்படிங்கிறது திறமை. கவர்ட் த எலிஃபண்ட்ஸ் பேக் வித் அ சார்ட் ஆஃப் சேடில் கிளாத். அந்த எலிஃபண்ட்டோட பின்பகுதியை வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு சேடில் கிளாத்தை வச்சு கவர் பண்ணுறாரு. அண்ட் அட்டாச் டு ஈச் சைட் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ் சம் அன்கம்ஃபர்டபுள் ஹவுதா. ஹவுதா அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, எ சீட் ஃபார் ரைட்டிங் ஆன் த பேக் ஆஃப் அன் எலிஃபண்ட். அந்த எலிஃபண்ட் பின்னாடி நம்ம உட்காந்து பயணம் பண்ணுவதற்கு சீட்டு தான் ஹவுதா. சரியா, இப்போ 2 சீட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ரெடி பண்ணுகிறார். ஃபிலியாஸ் ஃபாக் பெய்ட் த எலிஃபண்ட் ஓனர் வித் சம் பேங்க் நோட்ஸ். இப்போ அவர் வந்து ஓனருக்கு அவர் பேசின காசை வந்து என்ன பண்ணுறாரு, கொடுக்கிறார். விச் ஹி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த ஃபேமஸ் கார்பெட் பேக். அவர் எங்கேருந்து எடுக்கிறார், எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது எடுத்தல், எங்கேருந்து எடுக்கிறார் அப்படின்னா த ஃபேமஸ் கார்பெட் பேக். கார்பெட் பேக் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, எ ட்ராவலிங் பேக் மேட் ஆஃப் த திக் ஓவன் ஃபேப்ரிக் யூஸ் ஃபார் கார்பெட். இந்த கார்பெட்டுக்காக இருக்க துணியை வச்சு அவங்க அலங்கரிக்கப்பட்ட ஒரு பேக் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ட்ராவலிங் பேக் மாதிரி. An accent that made poor Passepartout lose his breath. அவ்வளோ காசு கொடுக்குறத பார்த்தோன்னே அவரோட ஃப்ரெஞ்ச் அட்டண்டன்ட்டு பாசப்பட்டோவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மூச்சை அடைத்து விடுகிற மாதிரி இருக்கிறது. While Sir Francis and Mr. Fogg took the howdahs on either side, Passepartout got onto the saddle cloth between them. The driver perched himself on the elephant's neck, and at 9 o'clock they set out from the village, the animal marching off through the dense forest of palms by the shortcuts. While Sir Francis and Mr. Fogg took the howdahs on either side. ஏற்கனவே 2 சீட் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹவுதா அப்படிங்கிறது அந்த ட்ராவல் பண்ணுற சீட். 2 சைடு யானையோட அந்த பின்பகுதியில் 2 சைடுமே சீட்டு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பசப்பட்டோ காட் ஆன் டு த சேடல் கிளாத் பிட்வீன் திம். அந்த 2 பேருக்கு நடுவில், அதாவது முதுகு பகுதியில் யார் இருக்கா அப்படின்னா பசப்பட்டோ. அண்ட் த டிரைவர் பர்ச்ட் ஹிம்செல்ஃப். பர்ச்ட் அப்படிங்கிறது அந்த பொசிஷனில் உட்காரது எங்கே அப்படின்னா அந்த எலிஃபண்ட்டோட நெக், கழுத்து பகுதியில், அந்த யானை பாகன்லாம் உட்காந்துருப்பாங்களா அந்த பகுதி, எலிஃபண்ட்ஸ் நெக். அண்ட் அட் 9 o'clock they set out from the village. 9 மணிக்கு, சரியாக 9 மணிக்கு அவங்க அங்கேருந்து அந்த எலிஃபண்ட்டில் கிளம்புறாங்க. The animal marching off through the dense forest of palms by the shortcuts. அந்த அனிமல் அப்படிங்கிறது எலிஃபண்ட் மார்ச்சிங் ஆகுது த்ரூ த டென்ஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது அடர்த்தியான காடு, ஆஃப் பாம்ஸ் பனைமர காடு,
பை த ஷார்ட்கட்ஸ் அதில் இருக்கக்கூடிய குறுக்கு வழிகளில் அந்த அனிமல் என்ன பண்ணுது, மார்ச்சிங் ஆகிக்கொண்டு இருக்கிறது. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் வாஸ் ரிட்டன் பை ஜூல்ஸ் வெர்னே. And in this class we completed the prose journey by train written by Jules Verne. And today's homework, you have to write the question answer and the glossary in your English notebooks. Thank you, students.